எக்க போவோமாக்கா? போவோம் சின்ன பொண்ணு. எக்கா பெத்தோடி கதவு திறந்து கிடந்த மாதிரி இருந்துச்சுக்கா, பாத்தீங்களாக்கா? அப்படியே நீ திறந்து கிடந்துச்சு. சின்ன பொண்ணு ராணி அப்ப இதுல நில்லுங்க, என்ன போய் பார்த்துட்டு கதவு அடைச்சிட்டு சுவாருங்கறி எதுவும் திறந்து போட்டு நான் மூடி வச்சுட்டு வரேம்மா. நான் எதுவும் உள்ள போச்சுன்னு ஆவாம போட்டுரும், போய் பார்த்துட்டு வரேன். சரி லட்சுமி அக்கா, போய் அடைச்சிட்டு வாங்க போவோம். ஏன் சின்ன பொண்ணு ராக்கு பாட்டி கேட்டா தருவாவளா என்னன்னு தெரியலையே. ஏன் காவிய ரொம்ப நல்லவி இல்லக்கா, உங்களுக்கு தெரியுமில்லக்கா. அது உங்களுக்குன்னு கேட்டால் தராமே இருப்பாவ. உங்களை என்ன ரொம்ப பிடிக்குங்க அந்த பாட்டிக்கு. எட்டி பிடிக்கும், நல்லா பேசுவாவ. ஆனா வீடு கிடைக்குமான்னு தெரியலையாட்டி, ஏன்னா வேலை தேடணும். ஒரு 2-3 மாசத்துக்கு வாடகை கொடுக்க முடியாம வரும். ஏன்க்கா நீங்கள் வாடகை கொடுக்காம இருக்க போறியே? நாங்கள் இருக்கோம்லக்கா, நாங்கள் தாரோம்க்கா. ஐயா வேண்டாம் சின்ன பொண்ணு, நீங்க என்னால எவ்வளவுதான் கஷ்டப்படுவிய? நீங்க இவ்வளவு தூரம் செய்யற உதவிக்கே நான் எப்படி திருப்பி செய்ய போறேன்னு தெரியல சின்ன பொண்ணு. துட்டெல்லாம் எதுவும் வேணாம் சின்ன பொண்ணு. ஏக்கா இருங்கக்கா, முதல்ல ராக்கு பாட்டிட்டு போய் கேட்போம். அவ என்ன சொல்லுதாவன்னு பார்ப்போம்க்கா. பார்த்துட்டு இதை பற்றி பேசிக்கிடுவோம். இப்பயே யோசிச்சு தலை புண்ணாக்காதீங்க. சரி சின்ன பொண்ணு. ஏக்கா ராணிக்கா, என்னக்கா செய்திய? வந்துட்டீங்களா? ஏன் சின்ன பொண்ணு, காலையில என்ன வேலை? அது இருக்கட்டும், உங்கள் 2 பேரும் காலையில் என்ன இங்கே வேலை? ஏம்மா ராணி அக்காவை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். என்ன செய்தாவோ ஏன் செய்யணும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ராணி அக்கா நல்லா தான் இருக்காவ. இது ஏன் டீ அவையிட்ட கோவப்படுத? ஏக்கா இவளுகள்கிட்ட ஒன்றும் சொல்லாதீங்கக்கா. என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போய் அப்படியே ஊரில் இருக்கவள்கிட்ட பூரா சொல்லுவாளுவ. அதுக்கு தான் அப்பப்போ நைஸாக வந்து என்ன பண்ணுறாவோ ஏது பண்ணுறாவோன்னு எட்டி பார்க்க. இவளுக்கு போய் என்ன தட்டி சொல்லி கொடுத்து என்ன தேவைப்படுது? அவளுக்கு பாட்டு கடந்துட்டு போறாளுவ. எட்டி வசந்தி உமா சொல்லுங்க டி. எங்கக்கா எங்கே கிளம்பி நிற்க மாதிரி இருக்கு? எட்டி வீடு ஒன்று வாடகைக்கு பார்க்கலான்னு நினைச்சோம் டி. அது இந்த ராக்குப்பாட்டி வீட்டில் இருக்கா? அதான் போய் கேட்டு வருவோம். நானும் சின்ன பொண்ணு லட்சுமி அக்காவும் கிளம்பிட்டு இருந்தோம். இந்த லட்சுமி அக்கா அந்த அடுப்பங்கரைக்கு கதவை பூட்டிட்டு வரேன்னு போனாவளா, அதான் நின்றுட்டு இருக்கோம். அப்படியாக்கா வீடு பார்க்க போறீங்களோ? ஏக்கா அதுக்குள்ள துட்டெல்லாம் இருக்காக்கா? அட்வான்ஸ் கேட்பாவா, வாடகை கேட்பாவா, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும், துட்டெல்லாம் இருக்கோ? பரவாயில்லையா, வீட்டுல இருந்து வரும்போது சும்மாலாம் வந்தேன்னு நினைச்சேன். பேக் நிறைய அப்ப பணம் தான் அள்ளிட்டு வந்திருப்பியா போல. ஆமாம், பேக்கு நிறைய அள்ளிட்டு வந்தோம். அந்த மூலையில் அள்ள முடியாமல் கிடக்கு, கொஞ்சம் அள்ளிட்டு போறியா? கிறுக்கு. ஏன் சின்ன பொண்ணு சும்மா சும்மா கோவப்படிய? ஏட்டி நமக்கு எதுக்கு? அவ எங்க போனா நமக்கு என்ன? உமாலே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஊருக்குள்ள நாட்டு நடமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு வைக்கணும்ல. நாளைக்கு ஏதோ ஒண்ணுன்னா என்ன செய்ய? அதனால இப்பயே ஊருக்குள்ள என்னென்ன நடக்குதுன்னு அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கணுமா அச்சாசலா. எட்டி போமா. உமா வசந்தி வாங்கம்மா. லட்சுமி அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன் டி. ஏன் நேற்று தானே வந்துட்டு போனேன், அதுக்குள்ளே என்ன விசாரிக்க? எம்மா ஒரு பாசத்துல கேட்டம்மா. ஏக்கா காப்பி எதுவும் போட்டீங்களாக்கா? ஆமாம், காப்பி இட்லின்னு காலையிலே யார் வீட்டில் வாசியில் என்ன கொடுப்பாவோன்னு வைத்த காய போட்டு வந்துடுறது. ஏன் சின்ன பொண்ணு ஏசிட்டே இருக்க? வாசியில் காப்பி அடிக்க வந்தேன். ஒரு வீட்டுக்கு வந்தால் காப்பியெல்லாம் கொடுப்பாவ, குடிக்கணும்ல, அதுக்கு தான் கேட்டேன். அதான ஒரு முறை. எம்மா அது அவியலா குடிக்கிறீங்களான்னு கேட்டு போட்டு தரணும். இல்லாமல் நீங்களா அப்படி கேட்டு கேட்டு வாங்கக்கூடாது. சரி நீங்கள் போங்க. அடுத்த ஊரில் ஏதோ அலசறக்கு வேலை இருந்தால் போய் அலசுங்க. நாங்கள் வீட்டு பார்க்க போகணும். ஏற்கனவே நேரம் ஆயிட்டு. வீடு பார்க்க தானே போறிய? வாங்க, நாங்களும் அப்படியே வரோம். ஏம்மா வீடு தான் பார்க்க போகிறோம். ஊரை கூட்டிட்டு ஊர்வலமாக போகிறோம். ஏன் சின்ன பொண்ணு, எங்கள் 2 பேரை பார்த்தா ஊர் மாதிரியே தெரியுது. இதுக்கு தான் உமாள்கிட்ட சொன்னேன், அதிகமாக சாப்பிடாதேன்னு. இப்போ பார்த்தியா, நாங்கள் 2 பேர் நிற்கிற பார்த்தியா ஊருங்க. ஏங்கா நீங்கள் அவ சொல்லுறதுக்கு என்னையே இது பண்ணுதியே? ஏட்டி சும்மா காமெடி. சரி உமா வசந்தி வாங்கம்மா போவோம். ஏட்டி எதுக்கு இத்தனை பேர் வீடு பார்க்க? நாங்கள் 3 பேரும் போய் கேட்டு வரேன்டி. அவைய வீடு தாரேன்னு சொல்லிட்டாலும் உங்கள் 2 பேரையும் கூப்பிடுவோம் வாங்க. ஆமாம் அதான் சரி. சரிக்கா போயிட்டு வாங்க. நாங்கள் எதுக்கு போயிட்டு வாங்க. வசந்தி எதுவும் நினச்சிக்கிடாதம்மா. வீடு தாரேன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் பால் காய்ச்சுவேன்ல, உங்கள் 2 பேரையும் கூப்பிடுது என்ன? நீங்கள் போங்க ராணி அக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எட்டி 2 பேரும் இங்கேயே இருக்க போறிய? ஏன்க்கா? இல்லைம்மா வீட்டை பூட்டணும், அதான் இங்கே இருந்து என்ன விட்டுட்டு போலான்னு பார்த்தேன். ஏக்கா வேண்டாம், நாங்கள் போகிறோங்க்கா, நீங்கள் பூட்டிக்கிடுங்க. சரி டி. ராணி அக்கா எல்லாத்துக்கிட்டே எல்லாம் சொல்லாதீக்கா. இவ்வளவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு போய் உங்கள் வீட்டில் மாமியார்ட்ட எல்லாத்தையும் சொல்லி மூட்டி விடுவாளுவக்கா. இது 2 ஆவாத கேஸு, அதை நான் பக்கத்துலேயே வச்சுக்கிறது இல்லை. சரி டி, அன்பா கேட்க அளவுல எப்படி சொல்லாமல் இருக்க? ஏக்கா அன்புக்கு பின்னாடி தான் ஆபத்து இருக்கு, நம்பாதிய. சரி வாங்க, நேராயிட்டு ராக்கப்பட்டியை போய் பார்த்துட்டு வருவோம். போம் டி. எம்மா எம்மா மக்களே வாங்க மக்களே. எம்மா வாமா, நல்லா இருக்கியா? மாப்பிள்ளை எங்க மக்களே வரலையோ? இப்போ வண்டி நிப்பாட்ட போயிருக்காவம்மா, இப்போ வருவாவ. இட்டி கார்லையா வந்த? ஆமாம்மா கார்ல தான் வந்தோம். ஏன் சுவாவி குட்டி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா மக்களே? நல்லா இருக்கும் பாட்டி. பள்ளியோடத்துக்கு போறியா மக்களே? போறோம் பாட்டி, பள்ளியோடத்துக்கு இப்போ உங்களை பார்க்கறதுக்கு லீவ் போட்டு வந்துட்டோம். அப்படியா மக்களே? எப்பயாவது ஒரு வாட்டி தானே வரீங்க? பாட்டிட்டு ஒரு 5-6 நாளைக்கு நின்றுட்டு போகணும் என்ன மக்களே? சரி பாட்டி. ஏட்டி பிள்ளை என்னட்டி வர வர இப்படி கருத்துக்கிட்டே போறா? எதுவும் வாங்கி போட வேண்டியதானே? துட்டா இல்லாமல் கிடக்கு. நம்ம கடல்ல பாதி கூட இல்லை பத்தியா, கருகருன்னு போறாட்டி. ஏம்மா என்ன செய்ய, அவிய வம்சமா? அவிய வீட்டுக்காரவியலுக்கு அக்காவுக்கு எங்கள் நாத்தனாக்கு எப்படி இருக்கு? கருகருன்னு தானே இருக்கா? அவளை மாதிரி தான் இருக்கு இந்த பிள்ளை. நான் என்ன செய்ய? ஏட்டி பொட்டை பிள்ளைட்டி எதுவும் கிரீமை வாங்கி ராவு இப்படி கருப்பாக கிடந்தா என்ன செய்ய? பார்ப்போம். நீ ஆம்ட்டி இப்படி துரும்பா இழைச்சிருக்க. எங்கம்மா ஒழுங்கா சாப்பிட்டாதானே?
மருமவனே வா மருமவனே, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கும் தே. ஏம்மா வார வழியில ஒரு கடையை கூட காணாம, உனக்கு பண்டம் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தோம், ஒரு கடையை கூட காணோம். என்ன புழுவுதான். பண்டம்லாம் எதுக்கு மக்களே, நீங்க வந்ததே அம்மைக்கு போதும். மக்களே வேலையில எப்படி மக்களே போகுது? அத்தை நல்லா தான் போகுது. வீட்டுல அம்மா நல்லா இருக்காவல, அம்மாயி கூட்டு வந்திருக்கலாம்ல. எதுக்கு உங்க மக இல்லாம ஒரு 5 நாளைக்காவது அவிய தனியா நிம்மதியா இருக்கட்டும். என்ன மக்களே? இல்லதா அவியலுக்கு சுகர் இருக்குல்ல, நேரத்துக்கு நேரத்துக்கு மாத்திரை போடணும். அங்க இருந்தாதான் அவியனால முடியும், அதனால அங்க இருக்கேன்ட்டாவ. சரி மக்களே, பிள்ளைய கூட்டு போங்கம்மா, உள்ள போய் இருங்க. எங்க போங்கங்க, போய் உள்ள இருங்க, நான் இப்ப வாரேன். சரி சுசீலா. எட்டியும் புருஷன் போயிட்டான் பாரு. அம்மா போயிட்டான். ஏட்டி இவனை எதுக்கு இப்படி கூட்டிட்டு வந்து அங்கே விட்டுட்டு வந்துருக்கலாம்ல. நொய்யிட்டு கிடப்பான்ட்டி, அந்த ராணிக்கு தான் சப்போர்ட் போட்டு கிடப்பான். ஏம்மா விட்டுட்டு வரலாம் நம்ம பார்த்தேன். எங்கள் மாமியா ஊருக்கு போயிட்டு நாளைக்கு வந்துருமா, அதை இதையும் சொல்லி கொடுத்து மனசு எதுவும் மாற்றிடுவாள்ல, அதான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் கையோட. நான் எதுக்கு இப்படி பாடாப்படுது? இந்த சொத்தை பூரா உங்கள் பேரில் எழுதி வச்சுருந்தானே பாடாப்படுதேன். இந்த முட்டா பேருக்கு அது புரியுமா? அந்த ராணிக்கே தான் சப்போர்ட் விடுவான். என்னமோ கூட பிறந்த அக்கா மாதிரி அக்கா அக்கான்னு உயிரை விடுவான். இன்னும் வந்தலேருந்து கேட்காமல இருக்கான். கேட்டால் சொல்லிக்கிடுவோமா? இவன் எப்படிமா நடத்தி முடிச்சு என்னால் நம்பவே முடியல. அவன் செவுத்துல சாணி அப்படின மாதிரி அப்பிட்டு என்ன பிரச்சனை நடந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாளம்மா. எப்படி துணிஞ்சு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போவானா? ஏட்டி இத்தனை நாள் நான் தான் ஏதாவது சொல்லுவேன், அவள் கேட்டுட்டு இருப்பா, போகாமல் இருப்பா. இப்போ அவனு நல்லா குடிச்சுட்டு கூடுன்னு கொடுக்கான். அவளை மட்டுமா பிள்ளைகளையும் சேர்த்துல கொடுக்கான், அதான் ஓடிட்டா. முன்னியமானாலும் முடியாததா? என்னமோ நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமாக தான் இருக்குது. எங்கே குடிகாரன்? ஏட்டியாவே வெளியில் போயிருக்கான். வரப்போ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காது. நல்லா அண்ணன் பாசமாக எடுத்து பேசுகிற மாதிரி நடி. ஏம்மா ஓ மகளுக்கு அதை சொல்லியாமா தரணும்? என் அண்ணன் எங்கம்மா? என் அண்ணனுக்காக நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஆமாம், உன்னதையும் வாங்காமல் கையாட்டிட்டு வந்திருக்கா, என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஏம்மா அப்படி சொல்லி ஒரு பிட்டை போட வேண்டியதா? வீட்டில் இருக்க பலகாரத்தை நாளுக்கு கவரில் அள்ளிவே, அதை என்ன திறந்தா பார்க்க போகுது? சரிட்டி வா உள்ளவா, இங்கேயே நின்று பேசிட்டு இருக்காம. ஏம்மா வயிற்ற பசிக்குமா? என்னம்மா செஞ்சு வச்சிருக்கேன்? ஏட்டி உனக்கு நண்டு பிடிக்குன்னு காலையிலே நண்டை வாங்கி ரசம் வச்சு சிக்கனை பொரிச்சு வச்சிருக்கேன்டி. மீன் கறி வைக்கிறதுக்கு அலசி வச்சிருக்கேன். அதுக்குள்ளே நீ வந்துட்டியா? ஏம்மா இப்போ நண்டு குழம்பும் சிக்கன் கிரேவியும் போதுமா? சாயங்காலத்துக்கு மீனை பார்த்துக்கிடுவோம். சரி மக்களே, எப்போ வா, சோறு போட்டு தரேன், கொஞ்சம் சூடாக சாப்பிடு. அவையெல்லாம் அப்புறம் சாப்பிடட்டும், நீ வந்து கொஞ்சம் சாப்பிடு மக்களே. எடுத்து வைமா, கையை கழுவிட்டு வரேன். சரி மக்களே. அங்கே இந்த கவிதாலாம் வர மாதிரி இருக்கு. ஏட்டி கவிதா, ஏம்டி? ருக்கு பாட்டி சொல்லுங்க பாட்டி. ஏமா இங்கே வாமா. நான் வாரேன். ருக்கு பாட்டி சொல்லுங்க, எப்படி இருக்கிய? உடம்புக்கு சோமா இருக்கா? நல்லா இருக்கேன் மக்களே. இந்த சுவர் தான் வந்துக்கிட்டு போட்டு பாடா படுத்துது. சுவாரும் திங்க முடியல, ஒன்றும் திங்க முடியல. இந்த ரொட்டியை போட்டு நாளை சாப்பிட்டுட்டு இருக்கேன். காலையிலேயே மதியானம் ராத்திரின்னு சுவாறு சாப்பிடாம இல்லையே மாத்திரை கிடக்கு மக்களே. என்ன செய்யது? வயசான ஒவ்வொரு நோயா வந்து சேர்ந்துருது. ஏன் பாட்டி கூட்டிய? ஏம்மா இந்த ரேஷன் கடைக்கு நீ போனியா? காலையில் எல்லாம் போடுதுன்னு சொன்னாவ. அதான் நானும் மல்லியாலும் போய் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தோம். அதான் சரி ஒன்று பார்த்து ஒரு வார்த்தை கேட்கலான்னு கூப்பிட்டேம்மா. ரேஷன் கடையில் இல்லாமல் போடுதாவ. ருக்கு பாட்டி இன்னைக்கு போவாதிய, எல்லாம் போடல, பருப்பும் அரிசி மட்டும்தான் தாராவ. இந்த சர்க்கரையும் இந்த இதெல்லாம் கிடையாது பார்த்துக்குங்க, எண்ணெயெல்லாம் கிடையாது, கோதுமையும் கிடையாது பாட்டி. போயிட்டு திரும்பி வர வேண்டாம், நாளைக்கு போங்க, நாளைக்கு எல்லாம் வந்துருமா. நானே போயிட்டு இதை 2 மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே மக்களே, ஒன்றும் போடலையோ? எல்லாம் போடுதாவான்னு சொன்னா மக்களே, அதான் போகலான் இருந்தேன். இல்லை பாட்டி, நாளைக்கு போங்க, எல்லாம் போடுவாவ. சரிம்மா. எதுவும் வேலையாக போய்கிட்டு இருந்தியோ? ஆமாம் பாட்டி, என் பையனை காணோம், அவனை தான் தேடி போயிட்டு இருந்தேன். சரிம்மா, நீ போமா. சரி ருக்கு பாட்டி, வார என்ன? சரிம்மா. ருக்கம்மா இங்கேயா இருக்கியே? ராணி மக்களே, நல்லா இருக்கேன் மக்களே. ஒன்றை தான் கேட்கணும்னு நினச்சேன். காலையில் தான் நம்ம இந்த வசந்தி உமா போனாலும் அவள்கிட்ட கேட்டேன். பிள்ளைகளை பார்த்தேன், பள்ளிக்கூடம் போகாதுன்னு சொன்னாவ. எங்க மக்களே இருக்க? இந்த லட்சுமி அக்கா வீட்டில் தான்மா இருக்கேன். லட்சுமி, நீ யார் ராணியை பார்த்துக்கிடுதே? ரொம்ப நல்லதுமா. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி தான் ஆறுதலாக இருக்கணும். யாரும் இல்லாத நேரத்தில் கைவிடாமல் அவளை இப்படி நல்லா பார்த்துக்கிடுதில்லே, ரொம்ப நல்லது டி. ருக்கு பாட்டி, காலையிலேருந்து உங்களை தான் தேடிட்டு இருந்தோம். ஏமா என்னதுக்கு தேடினியே? நான் எங்கே போகிறேன் இந்த ஊரை விட்டு? கழுதை கட்டா குட்டி செவரு. வீட்டில் இல்லைன்னா எங்கன்னா தெருவில் தான் உட்காந்து நான் பேசிகிட்டு இருப்பேன். இந்த மல்லியாள் இவள் ரேஷன் கடைக்கு போகலான்னு கூப்பிட்டா பார்த்துக்க. அந்த ஆளை வந்து இருந்தேன், அவளையும் காணோம். ரேஷன் கடையில் பொருளும் போடலையா? அதான் சத்தை இருந்துட்டு வீட்டுக்கு எழுந்திரிச்சு போகலான்னு பார்த்தேன். என் மக்களே என்ன தேடினிய? ருக்கம்மா, எனக்கு ஒரு உதவி வேணும், செய்வியலா? யாரா நீ? என்கிட்ட என்ன உதவி கேட்க போகிற? என்கிட்ட என்னம்மா இருக்கு? நீ கேள், என்னால் முடிஞ்சா நான் செய்தேன். ருக்கம்மா, எனக்கு கேட்க தயக்கமாக தான் இருக்கு, ஆனால் வேற வழி இல்லை. ருக்கம்மா, உங்களுக்கு 2 வீடு இருக்குல்ல, அதில் ஒரு வீடு சும்மா தானம்மா போட்டிருக்கிய, அதை எனக்கு கொஞ்ச நாளைக்கு வாடகைக்கு தாரீங்களாம்மா? பிள்ளைகளை வச்சுட்டு இந்த ஊரை விட்டு வெளியில் போகவும் பயமாக இருக்குது. இங்கே என்ன நீங்கள் 4-5 ஆள்கார எனக்கு தெரிஞ்சவே இருக்கியல்ல, தைரியமாக இருக்கலாமா? அது உங்கள் பாதுகாப்பில் இருக்கலாம்ல, அதான் உங்கள் வீட்டை கேட்டு பார்க்கலான்னு நினச்சேன். உங்கள் வீடை தருவீலாமா? நான் வாடகை தந்துடுதேன். ஏட்டி இருக்கா இப்படி தயங்குற? வாட்டி தாராளமாக வந்து இரு ராணி. பிள்ளைகளை கூட்டு வந்து எனக்கு எதுக்கு 2 வீடு சொல்லு? பிள்ளைகளா குட்டிகளா? ஏம்மா எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், அந்த வீட்டில் இருக்க வைக்கணும்னு நினச்சதான் ஆசாசியாக அந்த வீட்டை வச்சுருந்தேன். எல்லா பொருளும் வாங்கி போட்டிருந்தேன். அவன் தான் வண்டி விபத்தில் போய் சேர்ந்துட்டானே. இனி யார் இருக்கா மக்களே எங்களுக்குன்னு? அவிய இருக்க வரைக்கும் நானும் இருப்பேன். அவிய போயிட்டாவுன்னா நானும் என்னத்துக்கு இருக்க போகிறேன்?
அந்த வீடு சும்மா தான் மக்களே கிடக்கு. நீ வந்தா எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் மக்களே. நாங்களும் யாரும் இல்லாத அனாதைக தானே. ருக்கம்மா ஏமா அப்படி சொல்லுதியே? உங்களுக்கு அது துணையா நம்ம அப்பா இருக்காவல்ல, எனக்கு யார் இருக்காவ சொல்லுங்க. ஏன் மக்களே அப்படி நினைக்க? நீ என் வீட்டில் வந்து இரு மக்களே, எனக்கு வாடகை வேணாம் ஒன்றும் வேண்டாம். நீ பாட்டுக்கு வந்து இரு மக்களே, உனக்கு எப்போ வரைக்கும் இருக்குன்னு தோணுது அப்போ வரைக்கும் இரு. ஏம்மா எனக்கு சும்மாலாம் வீடு வேணாமா, கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கஷ்டம், ஒரு 3 மாசத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா. அப்புறம் நான் ஏதாவது ஒரு வேலை பார்த்து உங்களுக்கு மாசம் மாசம் கரெக்டாக வாடகை தந்துடுவேன். ஏன் மக்களே அப்படி சொல்லுதே? வேற்றுமையாக பேசாத மக்களே, நீ பாட்டு இரு. நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். இதை கேட்கவா நீ இப்படி தயங்கின? ருக்கு பாட்டி நீங்க இப்படி சொல்லுவியேன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? ஏட்டி கஷ்டத்துல கடவுள் கை கொடுப்பாருன்னு சொல்லுவாவில்ல, இவ ராணி ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு செய்யற நல்லதுதான் அவளுக்கும் 4 பேர் உதவி செய்தாவ. அவ என்னைக்கோ செய்த உதவி தான் இன்னைக்கு நான் எல்லாரும் காப்பாத்துதாவ அவளை. ருக்கம்மா நீங்க செய்த உதவி நான் மறக்கவே மாட்டேன் ருக்கம்மா. ஏட்டி பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதேட்டி. எனக்கு எங்கள் வீட்டுக்காரைக்குள்ள பிள்ளையா இருக்குது, குட்டியாக இருக்குது. நாங்களே இவ்வளோ நாள் யாரும் இல்லாமல் தானே கஷ்டப்பட்டோம். இனி அப்படி கிடையாது. எனக்கு ஒரு மவ இருக்கா, 2 பேத்தி இருக்கா. ருக்கு பாட்டி கேட்கவே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ராணிக்கு இப்படி கஷ்டப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு இப்படி ஆதரவாக பேசுறது. ருக்கம்மா நான் மறக்கவே மாட்டேம்மா நீங்களாம் செய்கிற உதவிய. ஏட்டி நீ நாளைக்கு உன்னோட துணிமணியில் எடுத்துகிட்டு வந்து இரு. அதில் கட்டில் எல்லாம் கிடக்கு மக்களே, அடுப்பங்கரையில் பாத்திரம் எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன். நீ பாட்டுக்கு புழங்கு மக்களே, நான் எதையும் கேட்க மாட்டேன். மல்லிகை ஜாமானம் மட்டும் கிடையாது, அதை மட்டும் வாங்கி மக்களே. ஏம்மா நீங்கள் இது இவ்வளோ நேரம் செஞ்ச உதவி எனக்கு போதுமா? மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேம்மா. சரிட்டி சாவி என்ன தான் வச்சிருக்கேன், இரு தாரேன். ருக்கம்மா ரொம்ப நன்றி ருக்கம்மா. ஏட்டி வாங்கிக்கட்டி.